சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சிஎஸ்கே ஃபேனு நான் தாங்காது பூமி. சிஎஸ்கே ஃபேனு நான் தாங்காது பூமி. இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய வருத்தமான நாள். ஒரு வாரமா அவன் ஜெயிக்க கூடாது, இவன் தான் ஜெயிக்கணும். இவனுக்கும் அவனுக்கும் நடக்கிற மேட்ச்ல எப்படியாவது இவனை காலி பண்ணிடுங்கன்னு மாறி மாறி எல்லா டீமையும் சப்போர்ட் பண்ணோம். கடைசியில பார்த்தா சிஎஸ்கேவே இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்காம போயிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இன்னைக்கு டக் அவுட் டயலாக்ஸ்ல சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் ஜெயிச்சு ருத்ராஜ் வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாரு. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, நம்மளோட கிரிக் எக்ஸ்பர்ட் சுஜித். அதாவது டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு பயங்கரமான சேசிங் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அது வந்து இன்னைக்கு மேட்ச்ல நடக்கல. ஏன் அப்படின்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பவுல் பண்ணாங்க. எஸ்பெஷலா வந்து கமின்ஸ் அண்ட் ஷக்கீப் ஹுசேன். கமின்ஸ் வந்து 3 பெரிய விக்கெட் எடுத்து குடுத்திருந்தாரு. சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாத். அதுவும் வந்து கார்த்திக் சர்மாவோட விக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட். ஏன்னா அந்த டைம் வந்து கார்த்திக் சர்மா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு செட் பேக் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து கார்த்திக் சர்மாவோட விக்கெட் எடுத்திருக்காரு கமின்ஸ். ஸோ எஸ்ஆர்எஸ் பவுலிங் வந்து ஓவராலா நல்லா இருந்தது. எஸ்ஆர்எச் பவுலிங் நல்லா இருந்துச்சு. சஞ்சு சாம்சங் வந்துட்டு பேட்டிங்ல வந்து ஃபயரான ஒரு ஸ்டார்ட் அடிச்சாரு. 2 ஓவர்ல கிட்டத்தட்ட 30 ரன் நோ லாஸ்ல இருந்தோம். ஓகேடா இன்னைக்கு சேட்டன் மன்னர்லே டன் அடிக்கான் போனல்லேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க இருந்து பேட் கமின்ஸ் வந்தாருன்னே தெரியல. பயங்கரமான ஒரு காட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் வந்தாரு. எந்த பஸ்ஸ பிடிக்க போனாருன்னு தெரியல. 2 அடியில அவுட்டு. கடைசியில வந்து கார்த்திக் சர்மாவும் டெவன் புரூஸும் ஒரு மாதிரி டீசெண்டா ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு ஆடுனாங்க. அவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சனால தான் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்காக வந்து வர முடிஞ்சுது. எனக்கு 2 பேருக்கு மேல பயங்கரமான வருத்தம். ஒண்ணு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், இன்னொன்னு வந்து சிவன் துபே. 2 பேருமே இந்த என்டையர் சீசன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. நான் ருத்ராஜ் கெய்க்வாட கூட ஒரு ஓரமா வச்சிருவேன். பிகாஸ் கேப்டன்சி ப்ரெஷரு, நிறைய டீம் மேல கொஸ்டின்ஸ், காம்பினேஷன் பிரச்சனை, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் சிவம் துபே என்னையா ஆச்சு உனக்கு? அஹ் எல்லா பாலும் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு. அப்புறம் வந்துட்டு ஸ்பின்னு போட்டா மட்டும்தான் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னடான்னா அவர் வந்தாலே யாருமே வந்து ஸ்பின் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாருமே மீடியம் பேஸ் போட்டு ஷார்ட் பால போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்லோவர் ஷார்ட் பால். ஸோ அவரோட வீக்னஸை எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவர் வந்து அவரோட டெக்னிக்ல ஒர்க் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ ஐ ஹோப் ஹி ஒர்க்ஸ். மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. எல்லாருமே ஒரு 180 தான் இந்த பிட்ச்ல வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் ஒரு 10-15 ரன்ஸ் வந்துட்டு ஷார்ட்னு நினைக்கிறேன். சுஜித் சொல்லுங்க, எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்ணீங்க? 2 பேர் தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த மேட்ச் பேட்டிங்ல எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஒன்னு இஷான் கிஷன், இன்னொன்னு கிளாசன். 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிருச்சு. அண்ட் இஷான் கிஷன் வந்து ஹாஃப் செஞ்சுரி எடுத்து 70 ரன் ஸ்கோர் பண்ணி அண்ட் அதுவும் இல்லாம கடைசி ஓவர்ல வந்து லாஸ்ட் 2 சிக்ஸஸ் வந்து மச் நீடட் பவுண்டரி அந்த டைம்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதை எடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாசன் ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்தாரு. பட் ஆனா வந்து கிளாசனோட விக்கெட் வந்து ஒரு கேட்ச் ஒரு மிஸ் பண்ணாங்க சிஎஸ்கே ஜான்சன். அந்த கேட்ச் மட்டும் புடிச்சிருந்தா அப்படின்னா மேட்ச் சிஎஸ்கே ஃபேவரா முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது கரெக்ட் தான். இந்த பிச்சிலேயே வந்துட்டு கரெக்டா அந்த பிச்சோட ஸ்பீட கணிச்சு ஆடின ஒரே பிளேயர் வந்துட்டு இஷான் கிஷன் தான். அதுக்கப்புறம் கிளாசன் கொஞ்சம் ஃபயர் ஒர்க் எல்லாம் காட்டினாரு. நீங்க என்ன பிச்சு வேணா கொண்டு வாங்க, நீங்க ஸ்பின்னு போட்டீங்கன்னா நீங்க காலி, இங்க நான் தாண்டா பாஸ்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் சிஎஸ்கே பவுலிங்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ருத்ராஜ் மேல. ஏன் சார், ஏன் அகில் ஹுசேன் 2வது ஓவருக்கு மேல கட் பண்ணீங்க? அவர் நல்லா ரிதம்ல போட்டுட்டு இருந்தாரு. 2 ஓவருக்கு 15 ரன்ஸ் 1 விக்கெட் தான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அடுத்த ஓவர் அவர் கட் பண்ணிட்டு மிச்ச எல்லாருக்குமே பவுலிங் கொடுத்தாங்க.
எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் டீம்ல ஒரு மாரி குட் லென்த்ல ஹிட் பண்ணி ஆஃப் கட்டர்ஸ்ல ஸ்லோயர் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டம்ப பார்த்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் நம்ம பிளேயர்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே தேங்கா தான் உடைச்சாங்க. தேங்கா உடைக்கிறது எல்லாமே ஸ்லோவர் பால் தேங்கா. ஸ்லோவர் பால் தேங்கா அடிக்கும்போது அவன் லெஃப்ட் பக்கம் காட்டுறான்பா, ரைட் பக்கம் காட்டுறான்பா, திருவான்மியூர் இந்த பக்கம் இருக்கு, ஈசிஆர் இந்த பக்கம் இருக்குன்னு அடி போட்டு பிரின்னு பிரிச்சுட்டாங்க. மொத்தமாவே சிஎஸ்கே 10 6 தான் அடிச்சிருந்தாங்க. பட் எஸ்ஆர்எச் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்லயே அதுக்கு பாதியான 6 அடிச்சுட்டாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்சுல் கம்போஸ். அன்சுல் கம்போஸுக்கு ஏன் 19த் ஓவர்? அவரு போன மேட்சே குடுத்து 4 பாலுக்கு 4 சிக்ஸ் குடுத்துட்டு நம்ம வந்து அந்த மேட்ச்ல வந்து தோத்துட்டோம். அவர் ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் டவுனா இருக்கும்போது, திருப்பி அவர் மேல ஹை பிரஷர் ஓவர்லாம் குடுக்காம, கொஞ்சம் வந்துட்டு அவர சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா, இன்னும் கொஞ்சம் கூட இந்த மேட்ச்ச இன்ட்ரஸ்டிங் ஆக்கியிருக்கலாம்னு வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓவராலா வந்து மேட்ச் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4.25 தரலாம். பிகாஸ் 2 பேருமே நீயா நானா, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டே இருந்தாங்க. கடைசில வந்துட்டு சிஎஸ்கே லூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னைக்கு எல்லாத்துலயுமே நடந்த ஒரே நல்ல விஷயம் தல தோனியோட தரிசனம் தான். தல தோனி தரிசனம் வந்துச்சு. அடுத்த பால்ல வந்து ஸ்டம்பிங் அடிக்கிறாரு சஞ்சு சாம்சன் தல தோனி மாரியே. அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, அப்பாடி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் மனநிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க, கை தூக்குனீங்க. சொல்லுங்க சுஜித். தல தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் விக்கெட் விழுந்தது. அதெல்லாம் ஓகே. பட் தரிசனம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அதான் தோத்துட்டீங்களேப்பா. தம்பி, இங்க பாரு. தோக்குறோமோ, ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. தலைய பார்க்கணும் தான் முக்கியம். சண்டை செய்யறது தான் முக்கியம். இந்த சீசன் வந்துட்டு இதுக்கு மேல பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் வந்துட்டு கெத்தா வருவான். கெத்தா வருவான். கப்ப ஜெயிக்கணும் அடுத்த சீசன் வந்துட்டு. ஓகேவா? சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லோ ஆர்மி என்னைக்குமே வந்து துவண்டு போகக்கூடாது. அதனால அடுத்த ஷோல வந்துட்டு இனி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவ்யூ மேட்சோட உங்க வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் கோகுல் மற்றும் சுஜித். குட் நைட்.